Suppose that in a production process, two material A and B are used to produce a chemical mixture called as P. Okay, chemical mixture தான் வந்து output, input வந்து material A and B. Say for example, இப்ப கொழுக்கட்டை பண்றீங்க. கொழுக்கட்டை பண்ணும்போது இல்ல இல்ல எல்லாருக்கும் ஈஸியா இருக்க மாதிரி சொல்றேன். குலாப் ஜாமுன் பண்றீங்க. குலாப் ஜாமுன் பண்ணும்போது அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவு வாங்குவீங்கல்ல, அது அப்புறம் அதை நல்லா உருண்டை மாதிரி இது பண்ணி அந்த குலாப் ஜாமுன் மிக்ஸ்ன்றது மெட்டீரியல் ஏ. மெட்டீரியல் பி என்ன எண்ணன்னு வச்சுக்கோங்களேன். அது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்மளுக்கு கெமிக்கல் மிக்சர் கால்டு குலாப் ஜாமுன் இஸ் ஃபார்ம்டு. அப்படி வச்சுக்கோங்க. அப்பனா ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் மிக்சர், ஸ்டாண்டர்ட் காஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மெட்டீரியல் அதுல 40%, மெட்டீரியல் பி 60%, ஒரு கேஜிக்கு 20 ரூபா, ஒரு கேஜிக்கு 30 ரூபா எடுத்துட்டோம் அப்படின்னா தான் அவங்க அந்த கெமிக்கல் மிக்சர் வந்து பி பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது ப்ரீடிட்டர்மைன் ரேட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட். அதுல என்ன எதிர்பார்க்கறோம்னா 10% ஆஃப் இன்புட் வந்து ஸ்டாண்டர்ட் லாஸ், நார்மல் லாஸ் ஆயிடும் எதிர்பார்க்கிறோம். ஆனா காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து ஆக்சுவலா யூசேஜ் என்ன சொல்றது, 90 kg ஆஃப் குலாப் ஜாமுன் அந்த மிக்ஸ் மாவு, 110 kg ஆஃப் மெட்டீரியல்லாம் நான் எண்ணெய்ன்னு வச்சுக்கோங்க, சும்மா எண்ணெய் அது ஃபீட் பண்ணும்போது தான் ஒரு கேஜிக்கு 18 ரூபாய் அந்த மாதிரி 90 kgs பண்ணும்போது தான் அவங்களுக்கு வந்து they are able to come up with the actual இது. in a particular month the quantity produced of P எவ்வளவுனா 182 கிலோவா. 182 கிலோ ஆஃப் குலாப் ஜாமுன் actuals என்ன 182 கிலோ ஆஃப் குலாப் ஜாமுன் with a 90 kg of gulab jamun mix and 110 kg of oil. இந்த ஆக்சுவல் நம்பர் இது வந்து ஸ்டாண்டர்ட். இப்போ ஆஸ் அ காஸ்ட் அக்கவுண்டன்ட் நம்ம எப்படி மெட்டீரியல் வேரியன்சஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கண்ணா, இப்போ இங்க வந்து ஸ்டாண்டர்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அதோட டேட்டா எழுதின்றலாம். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா மெட்டீரியல் ஏ ஓடுது, மெட்டீரியல் பி ஓடுது. ஓகே, மெட்டீரியல் ஏ ஓடது எவ்வளோ 40%, மெட்டீரியல் பி வந்து 60%. ஒரு கேஜி வந்து எவ்வளவு சொல்றாங்க 20 ரூபா, ஒரு கேஜி வந்து 30 ரூபா. செகண்ட் ஸ்டாண்டர்ட் லாஸ் வந்து இவ்வளோ. The cost records for a period shows the following usage. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஒரு டேட்டா கொடுத்து பர்சன்டேஜஸ்ல கொடுத்துட்டு காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ஆக்சுவலா கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சார்ட் ஆஃப் சம்ஸுக்கு யூ ஹாவ் டு அப்ளை டைப் 2 ஃபார்மெட். டைப் 2 ஃபார்மெட்ன்றது இது. இது அப்ளை பண்ணும். எப்பவுமே இந்த மாதிரி பர்சன்டேஜஸ் கொடுத்துட்டு இந்த லாஸ், நார்மல் லாஸ் ஆஃப் 10% ஆஃப் இன்புட் அந்த மாதிரி கொடுத்தாங்கனாக்கா யூ ஹாவ் டு அப்ளை டைப் 2 மாடல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி என்னன்றது 10% சொல்லியிருக்காங்களா, ஒரு கேஜிக்கு வந்து 20 ரூபாய், ஒரு கேஜிக்கு வந்து 30 ரூபாய், இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we will find out what is standard quantity. அது நம்ம கண்டுபிடிக்கலாம். So standard quantity is always for actual yield.
அப்போ ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இங்க போட்டுக்கோங்க, ஆக்சுவல் குவாண்டிட்டி இங்க போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ என்னோட ஆக்சுவல் குவாண்டிட்டி எவ்வளோ? 90 கேஜி 110 கேஜி. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகுது? 200. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 200 ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ஈல்டில். அப்போனா 200ல 40% எவ்வளோன்னு பார்க்கணும். 200ல ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ஈல்டு கால்குலேஷன். அப்போ 200 இன்டூ 40%. அப்புறம் 200 இன்டூ 60%. ஸோ இது ரெண்டுத்தையும் பண்ணோம்னா 200 கிடைக்கும். இதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நார்மல் லாஸ் ஆஃப் 10% input is expected in the production. So normal loss 10% னா எவ்வளோ? 200ல 10% னா less normal loss 200 into 10%, which is 180. ஓகே, இங்க வந்து 182 kg தான் வந்து ஆக்சுவலா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இங்க 182 kg. ஸோ அப்பனா அவங்களோட நார்மல் லாஸ் என்னவா இருந்திருக்கும்? திஸ் மைனஸ் திஸ் 18. ஸோ இங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்ம அவுட் ஆஃப் 180க்கு நல்லா பார்த்துக்கோங்க, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டியோடது அவுட் ஆஃப் 180க்கு 80னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ஈல்ட். அப்போ 182க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நான் திருப்பி சொல்றேன், இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டோட கெமிக்கல் மிக்சர்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது 200 இட்ஸ் ஃபார் ஆக்சுவல் ஈல்டு. ஆனால் ஆக்சுவல் ஈல்டுக்கு அப்புறம் இல்லாமல் ரியல் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருந்திருக்கு? 182 கேஜிஸ். அப்பனா என்னோட standard quantity calculations goes like this: 80 divided by 180 into 182. So 80.880. அதே மாதிரி 120 divided by 180 into 182. இது ரெண்டும் total பண்ணோம்னா we will get 182. just ஒரே நிமிஷம். கரெக்ட். ஸோ அப்போ டோட்டலாக என்னோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்றது 80.89 and 121.33, 202.22. நான் calculations ரிப்பீட் பண்ணுறேன். ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் மிக்சருக்கு வந்து இந்த 40% 60% அப்படின்றது வித் ரெஃபரன்ஸ் டு யோர் 200. ஆனால் இந்த 200க்கு 80-20 பண்ணியிருக்கோம். ஆனால் நார்மல் லாஸ் எவ்வளோ வந்திருக்குன்னா 20 வந்திருக்கு. அப்போனா 180ல் என்னோட ஸ்டாண்டர்ட் காஸ்ட் நான் எஸ்டிமேட் பண்ணுறது 80. பட் ஃபார் த கால்குலேஷன்ஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் கால்குலேஷன் தான் நம்ம எடுத்துருக்கணும். அப்போ 82க்கு எவ்வளோ அப்படின்றது கால்குலேட் பண்ணுறது எஸ்கியூ கால்குலேஷன்ஸ். இப்போ இங்கே வந்து ஃபார்முலால எப்படி போடணும் அப்படின்னா எஸ்கியூ ஃபர்ஸ்ட் எஸ்கியூ வந்து மெட்டீரியல் ஏ ஓடது எவ்வளோ, மெட்டீரியல் பி. மெட்டீரியல் ஏ ஓடது வந்து 80.89 இன்டூ 20 per kg, ஸோ 20. அப்புறம் 121.33 இன்டூ 30. இது எஸ்கியூ இன்ட்டு எஸ்பி. இப்போ ஏக்யூ இன்ட்டு ஏபி எவ்வளோ அப்படின்னா கடைசி இது 90 இன்ட்டு 18 by 110 into 34.
So the 80.89 into 20 plus 121.33 into 30. இது 90 into 18 plus 110 into 34. So 5360. அப்போ என்னோட மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் ஓடது என்ன 1 minus 4. எவ்வளவு ஆன்சர் வருது? This minus this. So which is 102.3 adverse. இப்போ ஹை லெவல் ஆஃப் டைரக்ட் காஸ்ட் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுத்துட்டு 3 மார்க்ஸ்ல வரும். அந்த 7 மார்க்ஸை ரெண்டா பிரிப்பாங்க. வெறும்னா டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வேரியன்ஸ் மட்டும் கேட்பாங்க. அது மட்டும் கேட்கணும்னா அது மட்டும் கேட்கும் போது நீங்க என்ன பண்ணிக்கணும்னா இந்த 1 இருக்குல்ல இந்த பார்ட்டும் 4 மட்டும் கண்டுபிடிச்சிக்கணும். எல்லாத்தையும் கண்டுபிடிக்க வேணாம். கண்டுபிடிச்சிட்டு 1 மைனஸ் 4 போட்டு 102.3 வந்து கண்டுபிடிச்சிட்டு முடிச்சிருங்க. 14 மார்க்ஸ் கொஸ்டின்ல என்ன ஆகும்னா எல்லாமே கேட்பான். என்ன கேட்பான்? பிரைஸ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ், மிக்ஸ் வேரியன்ஸ், ஈல்டு வேரியன்ஸ் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா அப்போ அடிஷ்னலா யூ ஹேவ் டு டூ சம் மோர் ஒர்க்கிங்ஸ். இப்போ நம்ம ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். சம்ல வந்து ஆக்சுவல் குவாண்டிட்டி என்ன சம்ல கொடுத்துருக்காங்க 90 இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இன்டூ 20 110 இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 34. இப்போ நம்மளுக்கு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி மட்டும் கண்டுபிடிக்கணும். ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டின்ற கால்குலேஷன் இப்போ நான் சொல்லி தரப்போறேன். Calculation of revised standard quantity. So first standard quantity நம்ம கண்டுபிடிச்சத இங்க போட்டுக்கோங்க. எவ்வளோ 80.89 121.33 this plus this. இதுல ஆக்சுவல் குவாண்டிட்டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க அவங்க சம்ல 90 110. ஸோ இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டின்றது இந்த 200 இருக்கு இல்லையா 200க்கு அவன் வந்து 200 into 40%. அப்புறம் 200 into 60%. இதுதான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. அதாவது என்னோட ஆக்சுவல் குவாண்டிட்டியை நான் அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா 40% அண்ட் 60%ன்னு சொல்லிட்டு ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்களா. அதாவது நார்மல் லாஸ் இல்லாம நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது வருதுதான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. எதுக்கு நான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி இதெல்லாம் ரெண்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா whenever நார்மல் லாஸ் occurs in a ப்ராப்ளம் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா நார்மல் லாஸ்ன்றது நான் ப்ரீடிட்டர்மைண்டா என்ஷூர் பண்ணிக்கிறது ஓகேவா. பட் அந்த நார்மல் லாஸ் இல்லாம என்னோட ஆக்சுவல் ஈல்டுக்கு நான் என்னோட ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டியை நான் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணினேன்னா எனக்கு வந்து என்ன ப்ரப்போர்ஷன்ல பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கறது தான் ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி. ஓகே, இது ஆக்சுவலா எப்போ நீ உங்களால இதோட இம்பார்ட்டன்ஸ் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னா ஸ்டேஜ் 2ல கமெண்ட்ரி கொடுக்கணும். ஓகேவா, நீங்க எப்படி கமெண்ட்ரி கொடுக்கணும்னா இப்போ வந்து மெட்டீரியல் மிக்ஸ் வேரியன்ஸ் வந்து இவ்வளோ அட்வான்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது அப்போ நீங்க உள்ள ப்ரோப் பண்ணி ஏன் இதனால அதுக்கு ரீசன்ஸ் கமெண்ட்ரிஸ்லாம் நிறைய வரும். ஸோ ஸ்டேஜ் 1 ஓட அந்த பர்வியூலால நான் ஸ்டேஜ் 1க்கு அந்த அந்த லெவல் ஆஃப் இது எடுக்கிறேன். பர்வியூ டீட்டெயில் தான் போல. பட் ஸ்டேஜ் 2 போகும்போது ஒவ்வொன்றுத்துக்கா நீங்க சொல்வீங்க. ஓகே, மிக்ஸ் இருக்கு, டேட்டாவும் நம்மளுக்கு நிறைய கொடுப்பாங்க சம்ல. ஓகே, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் மிக்ஸ் வந்து பிகாஸ் ஆஃப் ரீசன்ஸ் ஆஃப் இதெல்லாம் இருந்தது, அதனால வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்ம் அதனால வந்து ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவாண்டிட்டி ரெண்டுத்தையுமே கால்குலேட் பண்ற நீட் இருக்கு. ஒரு பாயிண்ட் இன் டைம் திடீர்னு வந்து சம் சேஞ்சஸ் இன் தி ப்ரொடக்ஷன் லெவல் ஆர் சம் சேஞ்சஸ் இன் த கஸ்டமரோட டிமாண்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது டக்குன்னு ஆர்எஸ்கியூ வந்து கண்டுபிடிப்பாங்க காஸ்ட் அக்கௌண்டன்ஸ்.
கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து பாயிண்ட் எடுத்து வேரியன்சஸ் கண்டுபிடிப்பாங்க. ஸ்டேஜ் 2ல பார்ப்பீங்க. இந்த ஸ்டேஜ் 1லோட உங்களோட பர்வியூ என்னன்னா கால்குலேஷன்ஸ் மட்டும். அதுல வரும்போது எதுக்கு எதனால இது நடக்கிறது அப்படின்ற சம்மும் வந்து நிறைய டீட்டெயில்டா கொடுப்பாங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் ஏன் மாத்துறாங்க, ரிவைஸ் கண்டுபிடிக்கிறோம் அந்த ரீசன்ஸும் உங்களுக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான ஒரு நீடு கிரியேட் ஆகும். ஸோ இப்போ வந்து அட் அ வெரி ஹை லெவல் டு கிராக் அவுட் யுவர் சிஎம்ஏ சம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பண்ணும்போது revised standard quantity is nothing but I'm converting my actual quantity in my standard mixer. Whenever there is a changes in customer demand or whenever there is a changes in my production level due to various other reasons, the standard quantity will remain constant and the decision making will be done on revised standard quantity. அப்போ அந்த மொமெண்ட்ல காஸ்ட் அக்கௌண்டன்ட் என்ன பண்ணுவாங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கிட்ட சப்மிட் பண்ணும்போது வேரியேஷன்ஸ் சப்மிட் பண்ணும்போது சொல்லிடுவாங்க, நோட்ல எஸ்கியூ இஸ் நோ மோர் இன்வெஸ்டிகேஷன் ஐட்டம், தி ஆர்எஸ்கியூ ஹேஸ் டு பி டேக்கன் அஸ் அ பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம் நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ட். ஓகேவா? அதுக்கான ரீசன்ஸ் நிறையவே இருக்கும். ஹை லெவலா சொல்லணும்னா திடீர்னு கஸ்டமர் டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடும், வந்து கம்மியாயிடும் திடீர்னு, இல்ல ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அப்போ ஆர்எஸ்கியூ வில் டேக் இட்ஸ் எஃபெக்ட். இது ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இப்போ ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ? 80. இங்க 2 இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இதுவா அலைன் பண்றேன். 80 into 20, இங்க 120 into 30. ஸோ அதே மாதிரி 80 into 20 plus 120 into 30. இங்கேயும் 90 into 20 plus 110 into 34. இதுமோ 30 டா, சாரி, தேங்க்ஸ். 30 கரெக்ட். தேங்க்ஸ் அக்ஷயா. ஸோ 5200, இது 5000. இப்போ நீங்க 1 minus 2 பண்ணி பாருங்களேன். 1 minus 2, அப்புறம் 2 minus 3, ஒன் மைனஸ் த்ரீ, 3 minus 4. ஸோ இதோட ரெண்டுத்தோட டோட்டல் இதுவா இருக்கும். இது ரெண்டுத்தோட டோட்டல் இதுவா இருக்கும். இது ஃபேவரபிள், 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 இது அட்வர்ஸ். ஓவராலா காஸ்ட் வேரியன்ஸ் அட்வர்ஸ். அதனால தான் இங்க பாத்தீங்கன்னா 260 அட்வர்ஸ், 157 ஃபேவரபிள், 100 ஃபேவரபிள், 57.7. அவ்வளவுதான். ஸோ ரெண்டு கண்டுபிடிக்கிறோம் இந்த சம்ல. யுவர் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் இந்த இது. அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டின்றது வந்து இந்த கால்குலேஷன்ஸ். செக் கூட பண்ணிக்கலாம். எப்படின்னா இவங்க செக் பண்ணிருக்காங்க 260 அட்வர்ஸும் 157 ஃபேவரபிளும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது ரெண்டுத்தோட ஆன்சர் வரும். அதாவது இது 260 அட்வர்ஸ் 157 ஃபேவரபிளி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா 102.3. அந்த 102.3 260 அட்வர்ஸ் 157 157 ஃபர்தர் பிரேக்கு எதுனா இது ரெண்டுத்தோட கொடுத்துருக்காங்க. ரெக்கன்சிலேஷன் காஸ்ட் வேரியன்ஸ்ன்றது பிரைஸ் அண்ட் யூசேஜ் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ்ன்றது வந்து மிக்ஸ் அண்ட் ஈல்டு வேரியன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சம்மா ஓகே. சால்வ்டு கேஸ் 4 பார்க்கலாம்.
So step number 1, see, suppose in a factory A, B, C are mixed to manufacture chemical D. Chemical D தான் finished product. இது மூணும் input, இது output. With various stakeholders standards எப்படி fix பண்றாங்கன்னா 100 kg of output க்கு chemical D க்கு chemical A 30 kg தேவைப்படுறது, chemical B 40 kg, chemical C 40 kg, 80 kg தேவைப்படுறது. But 50 kg இது actuals, இது predetermined. 500 kg of chemical D was produced from mix of 140, 220, 440. How do yield, mix and price of factors contribute to the variance in the actual cost per 100 kg of chemical D over the standard cost? என்ன கேக்குறாங்கன்னா the yield and mix factors வந்து எப்படி இந்த வேரியன்ஸ்க்கு per 100 kg க்கு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி ஸ்டெப் 1, calculation of standard quantity for actual production. First step 1. Step 2, calculation of revised standard quantity அப்புறம் step 3, apply the format, substitute the numbers and get the answer. So இப்போ நம்ம போட போறோம் step 1 போட போறோம். So step 1, calculation of standard quantity for actual production. Chemical A, chemical B, chemical C. 30, 40, 80. So 40 plus 30 வந்து எவ்வளோ டோட்டலா? This plus this plus this 150. அவங்க கொடுத்திருக்கிற proportion வந்து 150. Actual quantity எவ்வளோ? 140, 220 and 440. 800. ஒரே நிமிஷம், just 1 minute.
நான் சம் மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிட்டு சொல்றேங்கண்ணா. டவுட்டா இருக்கு. இது மட்டும் நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். இந்த சம் பார்க்கலாம். சால்வ்டு கேஸா? So following data is extracted from the cost record as Phosphorus LLP, which maintains a standard costing system. From the data given below, the cost accountant is requested to calculate material price variances for two materials X and Y, assuming price variances to calculate time of purchase. Calculate the material usage variances of the two materials X and Y. Material usage variance ன்றது வந்து the standard quantity into standard price minus actual quantity into actual price. அதான் usage variance. இந்த பார்ட்டை தான் மெயினாக கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆஸ் யூஷுவல் ஸ்டெப் ஒன் வந்து ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. இதுக்கு என்னெல்லாம் வேணும்? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும், ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு, ஆக்சுவல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் ப்ரைஸு. ரா மெட்டீரியல் மெட்டீரியல் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ரா மெட்டீரியல் இஷ்யூ டு ஒர்க்ஸு, ஓப்பனிங்கு, க்ளோசிங்கு. மெட்டீரியல் ஒய்யோடது கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் 1 kgக்கு இவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் யூசேஜ் வந்து ப்ராடக்ட் ஏக்கு மெட்டீரியல் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 kg, ப்ராடக்ட் ஒய்க்கு வந்து மெட்டீரியல் ஒய்யை பொறுத்த வரைக்கும் 1 kg, ஆக்சுவல் ஈல்டு வந்து 1130. இப்போ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்ஸ் வந்து இஸ் டு பி கால்குலேட்டட் அட் த பாயிண்ட் ஆஃப் பர்ச்சேஸ். ப்ரைஸ் வேரியன்சஸ் ஆர் கால்குலேட்டட் அட் த டைம் ஆஃப் பர்ச்சேஸ். இப்போ மெட்டீரியல் ப்ரைஸ் வேரியன்சஸோட ஃபார்முலா என்னன்னா ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ப்ரைஸ். இப்போ இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன இந்த சம்ல? ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ்டு மெட்டீரியல் எக்ஸுக்கு வந்து 2000 ஆக்சுவல் குவான்டிட்டி. அதோட ஆக்சுவல் பிரைஸ் என்ன சொல்றாங்க சம்ல? 4000 divided by 2000 is 2. அதே மாதிரி 5000 ஆக்சுவல் குவான்டிட்டி. ஸோ 6250 divided by 5000 is 1.25. இது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ். ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ் என்னன்னா 2000 இன்டு 1.9, 5000 இன்டு 1.3. ஸோ ஆக்சுவல் குவான்டிட்டி இருக்கு, ஆக்சுவல் பிரைஸ் இருக்கு, ஸ்டாண்டர்ட் பிரைஸ் இருக்கு, மெட்டீரியல் பிரைஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிச்சலாம். இப்போ யூசேஜ் வேரியன்ஸ் தான் அவங்க ப்ரையாரிட்டியே கேட்டிருக்காங்க. யூசேஜ் வேரியன்ஸ் ஒருத்துக்கு வந்து இங்க ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன அப்படின்னா ஓகே 2150 வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்படியே மனக்கணக்கா அப்படியே போடுங்களேன். 2150 வந்து மெட்டீரியல் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஓப்பனிங் ஆல்ரெடி 300 இருக்கு. ஸோ 2150 பிளஸ் 300 2450. அப்புறம் மைனஸ் வந்து ஒரு 200 அப்படி போட்டான்னா 2250 கிடைச்சிரும். அதே மாதிரி இஷ்யூயிங் டு ஒர்க்ஸ் கொடுத்துருக்கோம் 3950. ஓப்பனிங்ல ஆல்ரெடி ஒரு 1000. ஸோ 4950 4950 மைனஸ் 1250ன்றது வந்து 3700. தட் இன்டூ 1.30. இது 1.90 1.30 இது ரெண்டும் கிடைச்சிடுது. இப்போ
ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் yield என்ன? அவங்க சொல்றது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அப்போ 1130 2550 1130 இன்டூ 3.20. ஸோ இந்த 3.20 அப்படின்ற வேல்யூ வந்து ப்ராடக்ட் ஏல வந்து ஒரு கேஜிக்கு வந்து அவங்க சொல்ற வேலை வந்து 1.90. அதே மாதிரி ப்ராடக்ட் பிக்கு வந்து 0.50 கேஜிக்கு ஆமா சொல்ற 0.5 கேஜி தான் வந்து ஸ்டாண்டர்ட் யூசேஜ், அதுக்கு ரேட் வந்து 1.90. ஸோ யூசேஜ் வந்து மெட்டீரியல் வைக்கு 1 kg 1 kg ரெண்டுமே, அதுக்கு ரேட் என்னன்னா 1.30 and 1.30. ஸோ என்னோட ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பிக்கு வந்து என்ன வரும்னா இங்க 3 ரூபாய் 20 பைசா, இங்க 2 ரூபாய் 25 பைசா. இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட். இங்க ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட்ன்றது நான் சொல்றது என்னன்னா ஸ்டாண்டர்ட் பிரைஸ், எஸ்பியை தான் நான் சொல்றேன் இங்க. ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 1 வந்து ஆக்சுவல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்றது வந்து 1.90 1.30. ஆக்சுவல் குவான்டிட்டி அப்படின்றது 2150 பிளஸ் 300 மைனஸ் 200. இது 3950 பிளஸ் 1000 மைனஸ் 1250. இந்த டேட்டா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் காஸ்ட் ஃபார் ஆக்சுவல் yield. இங்க வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் அப்படி சொல்லுவோம் இல்லையா, இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்சுவல் ஈல்டுக்கே வந்து அவங்க டைரக்டா ரேட் கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படின்னா 1130 யூனிட்ஸ் இன்டூ இந்த பேஸ் பண்ணி 1 kg 1.90. அதே மாதிரி 0.5 kg வந்து ஸ்டாண்டர்ட் யூசேஜ், அதுக்கும் 1.90. 1 kgக்கு வந்து இது யூசேஜ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஸ்டாண்டர்ட் யூசேஜ், இது ஸ்டாண்டர்ட் பிரைஸ். இது ரெண்டும் தான் நம்மளுக்கு இங்க ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டு ஸ்டாண்டர்ட் பிரைஸ்க்கு கால்குலேட் பண்றது. ஓகேவா? இதை தான் நம்ம இங்க யூசேஜ் வேரியன்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாண்டர்ட் பிரைஸுக்கு இந்த கால்குலேஷன் பண்றாங்க. தட் இன்டு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். அதுதான் 1130 2550. இந்த சம் கொஞ்சம் லிட்டில் பிட் ஸ்லைட்லி சேஞ்ச், பட் பேசிக் கான்செப்ட் ஒன்று தான். யூசேஜ் வேரியன்ஸோட கான்செப்ட் என்னன்னா என்னோட ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கும் ஸ்டாண்டர்ட் பிரைஸுக்கும் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டிக்கும் ஸ்டாண்டர்ட் பிரைஸுக்குமான டிஃபரன்ஸ் என்ன. இதுல காமனான ஃபீச்சர் என்னன்னா ஸ்டாண்டர்ட் பிரைஸ் தான். ஓகே, ஆனா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கும் ஆக்சுவல் குவான்டிட்டிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கறது தான் யூசேஜ் வேரியன்ஸ். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவல் குவான்டிட்டிக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க, ப்ராப்ளம் இல்லை. 2150 பிளஸ் இது ஆக்சுவல் ப்ரைஸ் அவங்க இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ்ன்னு வரும்போது 1.90. அது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுக்கு அது கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ 1130 2550 இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஏன்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ஒரு கேஜிக்கு ப்ராடக்ட் ஏக்கு கொடுத்துருக்கான், அதே ப்ராடக்ட் ஏக்கு வந்து 1 kg மெட்டீரியல் வை கொடுக்குறான். அப்போ 1 kg 1.90. அப்போ அதே மாதிரி 0.50 kgs ப்ராடக்ட் பிக்கு என்ன அப்படின்னா 1.90. அதே மாதிரி 1 kgக்கு 1.30. ப்ராடக்ட் பிக்கு மெட்டீரியல் வை, ப்ராடக்ட் பிக்கு மெட்டீரியல் வை, ப்ராடக்ட் பி மெட்டீரியல் வை, ப்ராடக்ட் ஏ மெட்டீரியல் எக்ஸ், ப்ராடக்ட் ஏ மெட்டீரியல் வை, அந்த மாதிரி நீங்க பார்க்கணும். ப்ராடக்ட் ஏ மெட்டீரியல் எக்ஸ் வந்து 1 kg, ப்ராடக்ட் ஏ மெட்டீரியல் வை வந்து 1 kg, ப்ராடக்ட் பி மெட்டீரியல் எக்ஸ் வந்து 0.5, ப்ராடக்ட் பி மெட்டீரியல் வை வந்து 1 kg. ஸோ 1.90 பண்ணீங்கன்னா 3.20. இதுதான் என்னது ஸ்டாண்டர்ட் பிரைஸ். அதை தான் வந்து இங்க கால்குலேட் பண்ண. ஸோ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம் இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் பண்ணும்போது 9353.50 வருது. ஸோ யூசேஜ் வேரியன்ஸ் என்ன ஃபார்முலா, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் பிரைஸ். குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் பிரைஸ்ன்றது 9353.50, ஆக்சுவல் குவான்டிட்டி மைனஸ் இதுன்றது 9085. இது ரெண்டுத்தோட மைனஸ் பண்ணோம்னா this minus this will give you 268. 268 is basically nothing but favorable balance, favorable variance. அதாவது இது ஒரு குட்டியா யூசேஜ் வேரியன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இது யாருக்கா டவுட் இருக்கா? இந்த சம் கொஞ்சம் பாருங்க, திருப்பி உங்களுக்கு சொல்லித்தரணும்னா நாளைக்கு நான் திருப்பி உட்காந்து சொல்லித்தரேன். புரியல, டவுட்டா இருக்கு அப்படின்னா இது கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் இந்த ஸ்டாண்டர்ட் யூசேஜ்
ப்ராடக்ட் ஏ ப்ராடக்ட் பி இதில் கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். கொஞ்சம் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னா நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் எப்படி பிரியறதுன்னா லேபர் ரேட் வேரியன்ஸ் அண்ட் லேபர் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க, சால்வ்டு கேஸ் 6. Two hours of grade X labor at the rate of 5 per hour. See, grade Zக்கு அவங்க என்ன இது கொடுக்குறாங்கன்னா ஒரு ஹவருக்கு 5 ரூபாய், ₹5. அந்த மாதிரி 2 hours. 2 ஹவர்ஸ்க்குனா எவ்வளோ? 10 ரூபாய். which is equal to 10 per unit. Per unit of Zimbo வந்து ₹10. அது தெரியும். Jan 2022ல 1000 units of Zimbo was made. Actual production என்ன? 1000 units. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க டேட்டா? Actual production வந்து 1000 units of Zimbo. Direct labor cost of grade Z. Direct labor cost 8,900 for 2,300 hours of work. லக்ஷ்மண் ராவ் என்ன சொல்றாரு சிவா கிட்ட, who's a cost accountant, எனக்கு லேபர் வேரியன்சஸ் கொஞ்சம் கால்குலேட் பண்ணித்தா and they favorably or adversely impacts its cost structure அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து இதுக்கு டைரக்ட் லேபர் காஸ்டிங்ல இந்த ஃபார்மட் எடுத்துக்க போறோம். ஸோ நல்லா பாருங்க கண்ணா, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ரேட்டு, ஆக்சுவல் ஹவர்ஸ், ஸ்டாண்டர்ட் ரேட்டு, ஆக்சுவல் ஹவர்ஸ், ஆக்சுவல் ரேட். ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ஆக்சுவல் ஈல்டு என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். Standard hours is always for actual production. So standard hours actual production என்ன 1000 units. So என்னோட standard hours என்ன, ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய். அப்போ 1000 யூனிட்டுக்கு எவ்வளோ? 1000 into 10. So which is nothing but 10,000. ஓகேவா? இதுதான் வந்து 10,000 rupees தான் என்ன அர்த்தம்? Standard hours for actual production. இதுதான் அந்த 10,000 ரூபாய் தான் இந்த first step 1. Step number 2. எவ்வளோ ஆக்சுவல் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்டாண்டர்ட் ரேட் என்ன, நம்மளுக்கு சம்பளம் என்ன கொடுத்துருக்கான்? ஒரு ஹவருக்கு 5 ரூபாய். ஸ்டாண்டர்ட் ரேட் கிடைச்சிருது. ஸ்டாண்டர்ட் இதுக்கு கிடைச்சிருது, ஸ்டாண்டர்ட் ரேட் கிடைச்சிருது. ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ?
2300 hours தான் actual hours. Step 4, actual rate. So மொத்தமா 8900, 2300 ஹவர்ஸ்க்கு 2300 ஹவர்ஸ்க்கு எவ்வளவு ரேட் சொல்றாங்க அவங்க? 8900 ருபீஸ் சொல்றான். அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? 8900 into 1 divided by 2300, which is somewhere comes around 2.86. இப்போ நம்ம இதுல எல்லா டேட்டாவும் கண்டுபிடிச்சிட்டோமா? ஸ்டாண்டர்ட் ஆக்சுவல் ஹவர்ஸ் தெரியும் 2300, ஆக்சுவல் ரேட் என்ன 3.869565, இங்க ஆக்சுவல் ஹவர்ஸ் என்ன 8900, ஸ்டாண்டர்ட் ரேட் 5 ரூபாய். இங்க வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் 10,000. அவ்வளவுதான். இப்போ 1 minus 2 என்ன? சாரி, 8000 ஹவர்ஸ் வந்து ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஆமா 8000 சாரி 2300 இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 5 ரூபாய். ஸோ 11,500. இப்போ 1 minus 2 என்ன நம்மளுக்கு? this minus this. 2 minus 3 என்ன? this minus this. 1 minus 3 என்ன? this minus this. இதான். ஸோ என்னோட டோட்டல் டைரக்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ் வந்து it lands up at 1100, which is a favorable variance. price variance என்றது 2600 favorable. இதுவும் favorable. இது மட்டும் adverse. எது? லேபர் efficiency variance மட்டும் adverse. நல்லா பார்த்துக்கோங்க. இதை வேணா கீழே போடுறேன். ஸ்டெப் 1 வந்து இது ஸ்டெப் 1. ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபாய்னா 1000 யூனிட் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 10,000 ரூபாய். ஓகே, ஸ்டாண்டர்ட் ரேட்டு சம்லே கொடுத்துட்றாங்க, அதனால பிரச்சனை கிடையாது, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியதான். ஆக்சுவல் ஹவர்ஸும் சம்ல கொடுத்துட்டாங்க, ஸோ 2300 ஹவர்ஸ் கொடுக்கணும். ஆக்சுவல் ரேட் எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? ஆக்சுவல் பர் ரேட் வேல்யூ இவ்வளோ ஹவருக்கு இவ்வளோனா அப்போ ஒரு ஹவருக்கு எவ்வளோ? அதான் 3.865. இந்த டேட்டா எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ வில் கெட் டைரக்ட் லேபர் காஸ்ட் வேரியன்ஸ். இங்கே போடுறேன், பெட்டரா இருக்கும். இந்த சம் யாருக்காவது புரியலையா? திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோமா? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் கொஞ்சம் லிட்டில் பிட் கன்ஃபியூசிங்கா இருக்கும், போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஈஸி ஆயிடும். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இஸ் ஆல்வேஸ் ஃபார் ஆக்சுவல் ப்ரொடக்ஷன். இந்த ரெண்டும் ஒரு தாரக மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆயிஷா புரியுதா? அஸ்வினி, அக்ஷயா, ஸ்ரேயா, கீர்த்தனா, நந்தனா, செல்வா, வர்ஷிதா, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா, மித்ரா, போட்டு பாருங்க. டவுட்னா கேளுங்க, திருப்பி ஒரு வாட்டி எடுக்கிறேன்னா எடுக்கிறேன். ஆ அந்த 2 ஹவர்ஸ்ன்றது ஈக்குவல் டு ஒரு யூனிட் வந்து 10 ரூபாய். அந்த 2 ஹவருக்கு எப்படி ஈக்குவேட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபான்னு ஈக்குவேட் பண்ணிருக்காங்க. அதாவது 4 ஆப்பிள்ஸ்
ஆ இப்ப ஆனா எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் குடுக்கலல்ல. ஆக்சுவல் ஹவர்ஸ் குடுக்கலல்ல எனக்கு. இந்த சென்ஸ் எப்படி சொல்றேன்னா, யூனிட்ஸ் 2 விதமா வரும் கண்ணா. ஆக்சுவல் புரொடக்ஷன் வந்து யூனிட்ஸ் வரும். ஸோ யூனிட்ஸ் வந்ததுன்னா, யூனிட்ஸ் நீங்க ப்ரையாரிட்டி குடுக்கணும். இப்ப 1000 யூனிட்ஸ் ஆஃப் ஜிம்போவேன்னா, அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வேணும். அந்த யூனிட்ஸ் குடுக்கலன்னா, தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அதுக்கு யூனிட் குடுக்கலன்னா ஹவர்ஸ் குடுப்பாங்க. ஆக்சுவல் ஹவர்ஸ்ன்னு கிளீனா குடுப்பான். அத எடுத்துக்கோங்க. ஸோ அவன் இத ஈக்குவேட் பண்ணியிருக்கான். ஒரு யூனிட்டுக்கு 10 ரூபான்னு ஈக்குவேட் பண்ணியிருக்கிறதுனால 1000 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். ப்ரையாரிட்டி 1 யூனிட்ஸ். ப்ரையாரிட்டி 2 வந்து ஹவர்ஸ். அது கிளீனா குடுப்பான். ஆக்சுவல் ஹவர்ஸ் அப்படின்னே குடுப்பான் அவங்க சம்பளம். ஏதாவது 2 விஷயம் நடக்கும். அதாவது 4 ஆப்பிளும் 40 ரூபா தான். ஓகேவா? ஒரு மாதுளம் பழமும் 40 ரூபா தான். அப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்றோம்ல அந்த மாதிரி. ம். ஓகே. நான் வந்து இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிக்கிறேன். ஓகே. நாளைக்கு ஐடில் டைம் அதெல்லாம் பார்க்கலாம். தட் இஸ் ஃப்ரைடே இன்னைக்கு ஐடில் டைம் பார்க்கலாம். இந்த சால்வ்டு கேஸ் 4 தவிர 6 வரைக்கும் போட்டு பாருங்க. ஓகே. ஆனா சால்வ்டு கேஸ் தான் இவ்ளோ தூரம் இருக்கும் உங்களுக்கு. இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். டஃபாலாம் இருக்காது இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ஓகேவா? நான் ஏன் சால்வ்டு கேஸ் போறேன்னா, சால்வ்டு கேஸ்ல தான் உங்களுக்கு நெறைய இந்த ரீடிங் பிட்வீன் லைன்ஸ் அதெல்லாம் நெறைய விஷயம் இருக்கு. இல்லஸ்ட்ரேஷன் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பயங்கர ஈஸியாயிடும். ஓகேவா? இல்லஸ்ட்ரேஷன் 16 வந்து இப்ப நான் சால்வ்டு கேஸ் 3 போட்ட மாதிரியே இல்லஸ்ட்ரேஷன் 60 40% ஆஃப் மெட்டீரியல் 60% ஸ்டாண்டர்ட் லாஸ் இவ்ளோ 180 220 அப்புறம் வெயிட் ப்ரொடியூஸ் 360 இதை கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 16 போடும்போது உங்களால ஈஸியா ரிலேட் பண்ண முடியும். இல்லஸ்ட்ரேஷன் 16 17 எல்லாமே ஒரே மாதிரி ஈஸியா இருக்கும். ஆனா சால்வ்டு கேஸ் மட்டும் இப்ப வரைக்கும் மட்டும் முடிச்சுட்டு வந்துருங்க. ஸோ அதுக்கு முடிச்சிட்டீங்கன்னா என்ன சொல்றது, அது மவுண்டனு, இதெல்லாம் வந்து மவுண்டன் கீழே குட்டி 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 என்ன சொல்றது, ரிவர்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அது மாதிரி இருக்கும். மவுண்டன் ஏறுறது தானே கஷ்டம் இல்ல, நதியில குளிக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல, அந்த மாதிரி இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்லாம் நதியில குளிக்கிற மாதிரி சால்வ்டு கேசஸ் வந்து உங்களுக்கு மவுண்டன் மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த டைப் 1 டைப் 2 டைப் அந்த லேபர்லயும் மெட்டீரியலையும் தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? சரி. ஓகே கண்ணா. ஐஷா தேங்க்யூ, அஸ்வினி தேங்க்யூ கண்ணா, அக்ஷயா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ, செல்வா தேங்க்யூ, கீர்த்தனா தேங்க்யூ, நந்தனா தேங்க்யூ, வஷிதா தேங்க்ஸ் கண்ணா, விஜயலட்சுமி தேங்க்யூ. கீர்த்தனா ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஓகே ஓகே ஓகே. சூப்பர். இல்லடா நான் போட்டிருந்தேன் இல்ல குரூப்ல, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அந்த வீடியோ வந்து சரியா இல்லடா. ஆக்சுவலா ஒரு மாதிரி நடுவுல பிரேக் ஆகி என் வாய்ஸே கிளியராகவே கேட்கலாம், எனக்கே கேட்கலாம். அதனால நான் லோட் பண்ணல. அஹ், அதனால போடல நான் போன வாட்டி. அதனால இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் தான் போட போறேன். ஓகே. எப்படியாவது கஷ்டம்தான், எப்படியாவது கொஞ்சம் ஹோம்ஒர்க்லாம் ஆன்லைன் பண்ணி ஆ கொஞ்சம் டெஸ்டையும் கடகடன் முடிக்கிற மாதிரி பாருங்க. ஓகேவா? கஷ்டம்தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் நம்ம ஒரு ஃபோக்கஸ், ஒரு டார்கெட்டை நோக்கி பயணம் செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் ஸ்பீடப் பண்ணி பண்ணுறோமோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, கிவ் யுவர் பெஸ்ட், பட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த், தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே செல்லம், தேங்க்யூ ஸோ மச். பை பை. மித்ரா, கீர்த்தனா, நந்தனா. அதான் நீங்க ரீட்டைன் ஆகுங்க கண்ணா. நான் தான் சொல்ல வந்தேன். ம். மித்ரா, நந்தனா மறந்துட்டாங்களோ?